சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலையோட அம்மா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. என்னம்மா உட்காந்துருக்கீங்க, போய் தூங்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, எவ்வளோ நேரம்டா அண்ணாமலை தூங்க முடியும், வைக்க முடியும், அதனால தான் எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அண்ணாமலை, நான் கேட்கணுன்னே நினச்சேன், வயசு பையங்க இருக்க வீட்டில் 2 வாலிய பிள்ளைகள் இருந்துக்கிட்டே இருக்க, என்ன கதை, அவங்க வீட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த பிள்ளை இங்கே தான் இருக்கும் இங்கே தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. புரியலடா அண்ணாமலை, என்ன விஷயம், விஜயா சொந்தக்காரங்கன்னா அதுக்காண்டி வீட்லேயே வச்சுருவாளா அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இவங்க 2 பேரும் இங்கே வேலை பார்க்காங்க, அப்படியே இங்கே இருந்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் படிக்கவும் செய்தாங்க, அதுக்கு வசதியாக அந்த இடம் இருக்குன்னு வந்தாங்க. நம்ம கீழ்விட வாடகை விட்டோம்ல, நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ரூம் இருக்குது எக்ஸ்ட்ரா, 3 பையங்க இருக்காங்கள்ல, அவங்களும் ஒரே ரூமில் தங்கிக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த ரூமை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்றோம், நாங்கள் ஒரு ரூமில் இருக்கோம் அப்படிங்கிறோம். அப்படியா, அதான் இங்கே இருக்காங்களா, சரி சரி இருக்கட்டும். இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் தனியாக ரூம் எடுத்து தங்குதளவுக்கு ஆகி போச்சு, சாப்பாடெல்லாம் அப்படிங்கும்போது ஏங்க அப்படிங்கும்போது, விஜயா இரு, நம்மளோட தான் சாப்பிட்றாங்க, விஜயா சொந்தக்காரங்க, அவங்களே பொங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கும்போது, அதுவும் உண்மை தான். விஜயா வந்து அப்படி நினைக்க மாட்டான், நம்ம அப்படி விடக்கூடாது, நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டிலே சாப்பிட்டு போகிறாங்க, அவங்களுக்குன்னு என்ன நம்ம வந்து புதுசாக வந்து அரிசி பருப்புலாம் போட்டு செய்ய போகிறோம், நம்ம செய்கிறதுல அவங்க கொஞ்சம் சாப்பிட போகிறாங்க. பிள்ளைய 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக தான் இருக்குது. ஏம்மா இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டின்னு கரெக்டாக பாசமாக கூப்பிடுதீங்க, நான் பாட்டி தான் உண்டா, சரி. நீ என்ன படிக்கிற அப்படிங்கிறாங்க. மீனாக முழிக்கிறாங்க. இன்னும் அண்ணாமலையே சொல்கிறாங்க, அந்த பிள்ளை வந்து 2 படிப்பு படிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா, 2 படிப்பு படிச்சிருக்கியா, சரி. நீ, நானும் 2 படிப்பு தான் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி அப்படிங்கும்போது இங்கே சுவேதா வந்துடுறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படிங்கும்போது, பாட்டி என்னைக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையம்மா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, பாட்டி இவங்களும் இந்த மீனாவுக்கு படிக்க போகிறாங்கள, அவங்க கிளாஸ் இருக்க டீச்சரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 நல்லா சொல்லிக் கொடுமா, விஜயாவோட சொந்தக்காரங்க, என்ன அந்த பிள்ளைய நல்லா படித்து அவருங்கால நல்லா இருக்கணும், அவங்க புருஷமார் எல்லாமே நல்லா இருக்கணும்னா இப்போ உள்ள பொஞ்சாதி பூரா நல்லா படிக்கணுமா, அதனால் நல்லா படிக்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, மீனாக்கா தான் நல்லா படிச்சிருக்காங்களே, அது போக வந்து மீனாக்காளுக்கு இருக்க இங்கே இங்கிலீஷ் நாலேஜுக்கு தானே இன்றைக்கி பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டரே கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது, அப்படியா, புரியலை எனக்கு சொல்லு அப்படிங்கும்போது, முத்தனை ஒய்ஃப் தானே அப்படிங்கும்போது, அண்ணாமலை என்ன இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இல்லைம்மா வேறு ஒரு முத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுவேதாவுக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அண்ணாமலை அப்பா பேசுகிறாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுன்னா, ஒரு இருமா முதல்ல அப்படின்ட்டு, முத்து மாதிரியே ஒரு பையன் மீனாவை பொண்ணு கேட்க வந்தாப்புலையா, அதை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி நல்ல பொண்ணாக தான் இருக்குது. அண்ணாமலை கொஞ்சங்க வா அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. உன் பையன் மனோஜ் வந்து சீக்கிரம் வேலைக்கு போயிடுவான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா போயிடுவான் அப்படிங்கிறாங்க. சரி பேசாமல் அவனுக்கு இந்த பொண்ணை, இந்த மீனா பொண்ணை கேளேன், நல்ல பிள்ளையாக இருக்குது, நம்ம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம், அந்த இளைய பொண்ணை வேணால் முத்துக்கு வேணால் பேசுவோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டேம்மா முதல்ல போய் தூங்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து கரெக்டாக வந்துடுறாரு. என்னப்பா பாட்டியை மறுபடியும் தூங்க போங்க, நம்மகிட்டலாம் பேசியிருந்தா தானப்பா பழசெலாம் நல்லா வரும் அப்படிங்கும்போதே, மீனா பார்த்தோன்னே இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரலாம்னு தோணுது, மனோஜுக்கு பொண்ணு கேட்போம்னு சொல்லுதுடா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா சரியான கடுப்பாகிறாங்க, சுருதியும் கடுப்பாகிறாங்க, என்னையை போய் முத்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரவி சிரிக்கிறாரு. நான் நல்ல வேலை தப்பிச்சிருப்பேன், எப்பா பாட்டி சொன்ன மாதிரியே பண்ண சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏங்க உங்கள் அம்மாவுக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன பேசணும்னு தெரியாதா, மனோஜ் லெவல் என்னங்க, மனோஜ் பெரிய பிஸ்னஸ் மேனுங்க, அவனுக்கு போய் இந்த மீனாவா அப்படிங்கிறாங்க. விஜயா, மீனாவை தான் கல்யாணம் கட்டுறது மாதிரி இருந்துச்சு, மண்டபத்துலேருந்து என் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டான், ஓடினது மனோஜ், இல்லைன்னா மனோஜ் தான் கல்யாணம் ஆகிருக்கும், முத்து என் சொல்ல மறுக்காமல் கல்யாணம் முடித்தான், இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அவங்க தான் ஜோடியாக இருக்கணும்னு சொல்லி கடவுள் தீர்மானிச்சிருக்காரு, அதன் அடிப்படையில் தான் நடக்கு, சரிதானா அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறதேப்பா, அம்மாவுக்கு என்ன சொன்னாலும் மனோஜை வந்து வசதி பிடிப்பாங்க, மற்றவங்களாம் வந்து ஒரு ஆளா அப்படின்பாங்க, விடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் கவலையாக உட்காந்துருக்க அப்படிங்கும்போது, ஏங்க உங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாம் மறந்து போகுது, இனியும் மருமகனும் மறந்து போக வேண்டியதானே, அப்போனா ஒரு இல்லாமல் இருப்போம்ல, எதுக்குனாலும் விஜயான்னு கூப்பிட்டுட்டு கடுப்பை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க, இப்போ பாருங்கள் நான் தான் சமைச்சு தரணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க,
ஏன் என்னையும் மறந்துட்டானா நான் நிம்மதியாக இருப்போம்ல அப்படிங்கும்போது, விஜயா கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? எங்கள் அம்மா இடத்துல உங்கள் அம்மா இருந்தால் நீ பார்த்துட்டு தானே செய்வே அப்படிங்கும்போது, ஏங்க எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் ஒன்றாங்க அப்படிங்கும்போது, விஜயா நீ எங்கள் அம்மாவை உங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிடுவே அப்படின்னு சொல்லி தான் நீ சுருக்கமாக படிச்சிருந்தாலும் கூட உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். உனக்கு வீட்டு வேலை செய்ய தெரியாது எல்லாமே இருந்தாலும் சரி ரைட்டு, நம்மளுக்கு சொந்தக்கார பிள்ளை, அது போக நம்மளுக்கு அம்மாவுக்கு ஒரே பையன், நம்மளை நல்லா வளர்த்துருக்காங்க. என்ன அவங்களுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு மருமகளாக கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஒன்று நான் கல்யாணம் பண்ணேன். நீ என்ன இப்படி பேசுத அப்படிங்கும்போது, ஏங்க அது பண்ணதெல்லாம் சரிதாங்க, எனக்கு சரியாக சமைக்க தெரியாது. இனி இதை சமைக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனாவும் சுருதியுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது லாய்க்கு போடாதுங்க. மீனாக தான் அந்த வீட்டில் சமைப்பான்னு உங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி உன் வீட்டில் நான் வரலாமா அப்படிங்கிறாங்க. வா, வந்துட்டு அதை செய்யணும் இது செய்யணும்னு சொல்லாமல் செத்தனாமல் இருந்தால் சரி தான் அப்படிங்க. நான் ஒன்றும் சொல்லலை, என் வீட்டில் நடக்க கூத்தெல்லாம் கேட்டியா அப்படிங்கும்போது, உன் வீட்டில் என்ன கூத்து நடக்கு அப்படிங்கும்போது, என் மாமியார் வந்திருக்காங்க, பழசெல்லாம் மறந்து போச்சான், என்னெல்லாமோ பேசுதாங்க, நான் தான் சமைச்சு தரணும் வைக்கணுங்காங்க. இதை வந்து இந்த மீனா பயன்படுத்திக்கிட்டு அவள் ஒன்றுமே சமைக்க மாட்டேக்கா, சமைக்கிறதெல்லாம் நான் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, விஜயா நீலாம் அப்படி சொல்லாத, எனக்கு அங்கே நடக்குது எல்லாமே வந்து மீனா சொல்லிட்டா, என்ன மீனா தான் சமைக்குது, நீ சமைச்ச மாதிரி உன் மாமியார்கிட்ட காட்டிகிட்டு இருக்க, அங்கே சீன் தானே போட்டுட்ருக்கேன், உங்கள் மாமியார் பார்க்கும்போது எனக்கு தேவை செஞ்ச மாதிரி இது பண்ணுற அப்படிங்கும்போது உடனே, இல்லை எனக்கு அந்த வீட்டில் இருக்கே பிடிக்கல, பேசாமல் மேலே எனக்கு ஒரு ரூம் தாயேன், எங்கள் மாமியார் ஊருக்கு போகிற வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன், உன் குடும்பத்தோட அண்ணனோட வரையா எத்தனை நாளாலும் இரு, நீ மட்டும் இருந்த அப்படின்னா ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து ஒரு ஆளை கொண்டு நான் பிரித்து கொண்டு வச்ச மாதிரி ஆகிப்போம், சரியா? அதனால் நீங்கள் அதை நீ கேட்காத நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சிவன் வந்துடுறாங்க. அதானே சிவன் சொல்ல தானே கேட்ப, ஏன் சொல்ல கேட்க மாட்டேன்ல அப்படிங்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி சிவன் சொல்ல தானே கேட்பாங்க, நான் சிவன் சொல்ல தான் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ அவ்வளோ திமிராயிடுச்சா பார்வதி, இதுவே நான் வீட்டுக்கு வர்றது கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ பல முறை சொல்லிட்ட, உன் வீட்டுக்கு வரமாட்டேன் பார்வதி, உன் வீட்டுக்கு வரமாட்டேன் பார்வதின்னு சொல்லிட்டு பல முறை வரேன். அதை மாதிரி நான் இதை வந்து நான் ஒன்றும் நினைக்கிறது இல்லை, நீ வாட்டி சொன்னால் தானே எதுவும் நினைக்க வேண்டியிருக்கும். நீ இப்போ உன் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு போவேன், அவங்ககிட்ட ஏதாவது கசந்தா நீ என்கிட்ட வருவேன், எல்லாம் எனக்கு தெரியும் விஜயா அப்படிங்கிறாங்க. இங்கே கிளம்பி நேரம் ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஜயா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையை காணலை வைக்கல அப்படிங்கும்போது, ராஜேஸ்வரி நீ தான் பெரிய பணக்காரி, நீ என் மனோஜுக்கு ஒரு பொண்ணு பாருன்னா பார்க்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க, உன் பொண்ணை எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னா நீ வந்து என்ன சொல்லுத, நம்மளாம் 2 பேரும் ஃப்ரெண்டு, சம்மந்தி ஆனோம்னா நாளைக்கு வந்து நல்லா இருக்காது, நான் ஏதாவது சொல்ல முடியுமா வைக்க முடியுமா மறுமனை, அது நல்லா இருக்காது விஜயா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு பணக்கார பொண்ணை நீனாவது பாறேன் அப்படிங்கும்போது, விஜயா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகலை, என்ன அது போக அவன் மாசமாக இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியுது அப்படிங்கிறாங்க. ராஜேஸ்வரி உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன தான் முதல்ல வந்து சொன்னால் என் மாமியார் கண்டிப்பாக வந்து மனோஜுக்கு பொண்ணு பார்க்கணும் வைக்கணும்னு அலைவாங்க, நான் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க, ஆனால் நான் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, நான் மனோஜோட வாரிசை வச்சுருக்கேன், அதனால் வந்து யாரும் பொண்ணுக்குன்னு பார்க்க வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டு போயிட்டா. என்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு எல்லார்ட்டையுமே சொல்லிட்டா, அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துலலாம் சொல்லிட்டாங்க. அதனால் மனோஜுக்கு வசதியான பொண்ணுங்க எந்த பொண்ணும் கிடைக்காது, அதுக்கு ரோகிணி எல்லா வேலையும் பார்க்கா அப்படிங்கும்போது, இந்த ரோகிணிக்கு இவ்வளோ திமிரு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு கால் பண்ணிட்டே, எங்கடா இருக்க அப்படிங்கும்போது, ஏமா பர்னிச்சர் கடைக்கு போய்ட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒரு கடைக்கு போக வேண்டாம், நேராக ராஜேஸ்வரி வீட்டு முன்னாடி வா அப்படிங்கிறாங்க. உடனே கார் எடுத்து வந்துடுறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த ரோகிணியை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் என்னம்மா உங்களை பண்ணா, அவள் வேலையை பார்த்துட்ருக்கா அப்படிங்க. அவள் வேலையை நல்லா பார்க்கடா, ரொம்ப சூப்பராக பார்க்குறா, உனக்கு கல்யாணமே ஆகாதடா வைக்காதடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதான் எனக்கு முடிஞ்சிட்டம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, ரோகிணி கூட முடிஞ்சதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. டேய் அவளே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், அவள் கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவள் ஒவ்வொரு வீடாக போய் நான் மனோஜுக்கு மாசமாக இருக்கேன், அதனால் யாரும் பொண்ணு கொடுக்காதாங்க, யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா வைப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா இப்போ, அதாம்மா பெரிய வரி அப்படிங்க. அதான்டா பெரிய வரி, அந்த ரோகிணிக்கு உனக்கும் சம்மந்தம்லாம் நாங்கன்னா ஏதாவது பண்ணணும்டா, வாடா அந்த ரோகிணி வீட்டுக்கு வண்டி விட்றா அப்படின்னுட்டாங்க. 2 பேரும் வண்டியோடு அங்கே போகிறாங்க. இறங்கி போனோம், ரோகிணி வெளில வா அப்படிங்கும்போது, ஆண்டி நீங்கள் முதல்ல வீட்டுக்குள்ளே வாங்க, இந்த வீடு என் சொந்த வீடு கிடையாது, வேறு ஒருத்தவங்க வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கேன், நீங்கள் வந்து இங்கே வந்து கணச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளெலாம் நான் வரலை, நீ வேணால் வெளில வா அப்படிங்கிறாங்க. அப்போ கிளம்புங்க ஆண்டி, நானும் வெளியே வரல அப்படிங்கிறாங்க. ஏம்மா எதனாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி எங்கள் அம்மா தான் உன்னைய பார்க்கணுன்னாங்க, அதான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதானே மனோஜ், உங்கள் அம்மா சொன்னால் தான் உனக்கு எல்லாமே தெரியும், நீனா போய் பார்க்கணும் வைக்கணும்னு உனக்கு தெரிலல, மருமக மாசமாக இருக்கா போய் பாருன்னு உங்கள் அம்மா சொன்ன பிறகு தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ இல்லாத மருமவா,
நீ மாசமாக இருக்க நான் சொல்லி வர வைக்கிறேன். ஏய் நீ என்னடி மனோஜுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கூடாது வைக்கணும்னு சொல்லி வீடு வீடாக போய் சொல்லியிருக்க அப்படிங்கும்போது, ஆண்டி இதே நான் கேட்டேன்னா என் புருஷனுக்கு நீங்கள் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஏன் உங்கள் வீட்டு வாரிசுன்னு தானே நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ யார் என்ன வரணும்னு எனக்கு தெரியும், என் பையனை கல்யாணம் முடிக்க முன்னாடி இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சவதானடி வச்சவதானடி அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நான் யாரையும் கல்யாணம் முடிக்கவும் வைக்கல, என்ன அது வேறு. இப்போ நான் என்னவா இருக்கேன் அதை மட்டும் பாருங்கள். நான் மனோஜோட பஞ்சாயத்து தானே அப்படிங்கிறாங்க. நீ வேணால் சொல்லிகிட்ரு, மனோஜா நானும் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கும்போது, ஆண்டி இன்னும் பாருங்கள், இன்னும் 7-8 மாதத்தில் மனோஜ் தான் எங்கள் அப்பாவுன்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் வரப்போகுது, என்ன உங்களை கிளவின்னு கூப்பிட்றதுக்கும் ஆள் வரப்போகுது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, ஏய் அது ஒரு காலம் நடக்காது. என்னையை பாட்டின்னு கூடக்கூடியவா பெரிய கோடீஸ்வரி மோளாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் மனோஜை கல்யாணம் பண்ணாலே கோடீஸ்வரி தானே, மனோஜுக்கு தான் பெரிய ஃபர்னிச்சர் கடை இருக்குது, அந்த கடையோட அதிபதி தான் என் மகன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு, ஏய் ஓமோன்னுட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக மனோஜுக்கு உனக்கும் சம்மந்தம்னு இந்த பேப்பரில் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி மனோஜ் எவ்வளோவா கேட்டி பார்த்தான், பணத்தை கொடுத்து கெஞ்சி பார்த்தான், இப்போ நடக்கலை. இப்போ உங்களை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க, மனோஜ் இதான் உனக்கு நியாயமாக தெரியுதா அப்படிங்கும்போது, ரோகிணி நானும் சொல்லலை, எங்கள் அம்மா தான் வந்தாங்க அப்படிங்கும்போது, அப்போ உனக்கு இந்த ரோகிணிக்கு சம்மந்தம்னு போக வேண்டாமா, அப்போ ரோகிணி உனக்கு பிடிச்சி தான் வாழ்ந்தியா வச்சு அப்படியாங்கிறாங்க. உடனே இல்லைம்மா இந்த ரோகிணி கட்டத்துக்கு பதில் சொன்னம்மா, ரோகிணி பேசாமல் எழுதி கொடுத்துரு, உனக்கு வேணா பணம்னா வாங்கிக்க, எங்கள் அம்மா அவங்க தங்கச்சிங்களை வேணாலும் தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா, நான் எங்கடா சொன்னேன், நான் எங்கே கொடுப்பேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா எனக்கு ரோகிணிக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் என்னாலும் பண்ண தயாராக தானே இருப்பீங்க, உங்கள் வீட்டை கூட கொடுக்க தயாராக தானே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் என் வீட்டை யாருக்காக கொடுக்க மாட்டேன்டா, உன்னை நம்பி கொடுத்தா அந்த 38 லட்ச ரூபாயை வாங்கி கொடுத்து ஒன்றும் ஆக்கிட்டேன், நான்லாம் கொடுக்க மாட்டேன். ரோகிணி இங்கே பாரு, என் வீட்டில் நீ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி தான் வந்த, நான் தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன், உனக்கு மனசாட்சி இருந்தால் இதில் எழுதி கொடு அப்படிங்க. ஆண்டி எனக்கு மனசாட்சி இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. என்னடா இந்த ரோகிணி எவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு மட்டமாக இருக்கா அப்படி இப்படின்னுட்டு நேராக அம்மாட்ட போய், ஏய் நீ என்ன பிள்ளை வச்சுருக்க, உன் மோட்டரை சொல்லி ஒழுங்காக அந்த பேப்பரில் எழுதி கொடுங்க அப்படிங்கும்போது, சம்மந்தி இப்படிலாம் பேசாதீங்க, இவ்வளோ நேரம் உங்கள் மருமகளை பேசிகிட்டு இருந்தீங்க, நான் எதுக்குள்ளாவது வந்தேன்னா நீங்கள் ஏன்லாம் பேசாதீங்க, உங்கள் மருமக உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறா, உங்கள் பையனோட பிள்ளையவன் அவள் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கா, இப்பேற்பட்ட மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். என் மோட்டை நான் எவ்வளோவா சொல்லி பார்த்தேன், அந்த வீட்டில் ஒன்று சுத்தமாக வருவாது இல்லை, அது எதுக்கு இருக்கணும், நீ உன் வாழ்க்கையை பாரு, கிறிஸ்டியோட வாழ்க்கையை பாருன்னு சொன்னேன். எனக்கு மனோஜ் தான் முக்கியம், மனோஜை வேணுன்னு தான் கல்யாணம் பண்ணேன், நானாக போகணுன்னு சந்தோஷமாக இருக்கணும்னு போகலான்னு பார்த்தாலும் இப்போ நடக்கலம்மா, அதனால் நான் வளர்த்தே தீருவேங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நாடக கம்பெனி சூப்பராக நடத்துகிறீங்க, நீங்கள்லாம் முத்து மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன இந்த மனோஜ் வேறு வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது, பெரிய ஆளாகக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களை தானே முதல்ல அந்த முத்து மீனா வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க, நீனே ரோகிணிக்கு அம்மையாக இருக்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, நடக்கட்டும் அப்படின்ட்டு மனோஜ் நம்ம கிளம்பலாம்டா, இவங்க பெரிய அமௌண்ட்டுக்கு ஆசைப்படுதாங்கன்னு நினைக்கேன், நம்ம ஏதாவது பண்ணி தண்டாகணும் வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா பெரிய அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்ட மாதிரி தெரியலையம்மா ரோகிணி அப்படிங்க. என்னடா பண்ண போகிற, அப்போ இந்த ரோகிணி கூட வாழ போறியா அப்படிங்க. ஏம்மா நான் ரோகிணி கூடலாம் வாழலை, ஆனால் ரோகிணிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகணும், அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணுமா ரோகிணிக்கு அப்படிங்கிற. என்னடா பண்ணணும் அப்படிங்கும்போது, ஏம்மா பணம் காசுக்கெலாம் ரோகிணி இப்போ ஆசைப்பட்ட மாதிரி தெரில, அவள் இப்போ வீடு வீடாக பார்லரோட பார்க்கா, என்ன இன்னும் கொஞ்ச நாளில் அவள் ஒரு வேலைக்கும் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும்போது அவளுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப சகனமாக போயிடும், அப்போ ஒரு பார்லர் நான் உங்கள் பேரில் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வேலை செய்கிறவங்களை வச்சு நம்ம சாப்பிட்லாம், நம்ம மனோஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவோன்னு கூட வருவாம்மா, பேசாமல் ஒரு பார்லர் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அதுக்கு எங்கடா பணம் இருக்குது, அதுதான் நம்மகிட்ட பணமே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது பண்ண முடியாது, பாட்டி நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, பாட்டி சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, ஏகப்பட்ட பணத்தை கிராமத்தில் சேர்த்து வச்சுருப்பாங்க, இப்போ வேறு அவங்களுக்கு எல்லாத்தையும் மறந்து போச்சு, அவங்க பணம் வச்சது கூட மறந்துருப்பாங்க, நம்ம நாசுக்காக போய் எடுத்துட வேண்டியதானே அப்படிங்கும்போது, அது எப்படா முடியும் அப்படிங்கும்போது, ஏம்மா கண்டிப்பாக முடியுமா, கண்டிப்பாக முடியும், நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, நீ மட்டும் போனால் எப்படி நடக்கும், உனக்கு எங்கெங்கே எது இருக்குன்னு தெரியுமாங்க, நானாவது கல்யாணம் முடிச்ச புதுசில் பீரோவில் இருக்குது அதில் இருக்குது இதில் இருக்குன்னு பார்த்துருக்கேன், நீ கிராமத்துக்கு வரதோடு சரி, சுத்தமாக அந்த ரூமுக்குள்ளே ரூமுக்குள்ளே நீ வந்ததே இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அப்போ நீங்களும் வாங்க, நான் குடும்பத்தோடு ஒரு மீட்டிங் போகிறேன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறேன், அது போக 2 நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து வரேன்ட்டு என் கூட வந்துடுங்க, நம்ம பேசாமல் கிராமத்தில் போய் அங்கே இருக்கிறத போகிறோம் ஆட்டையை போட்டுருவோம், வீட்டில் தான் யாரும் கிடையாது அப்படிங்கும்போது, சாய் வேணும்ல அப்படிங்கும்போது, ஏம்மா உங்களுக்கு தெரியாத விஷயமா, பாட்டி உங்கள் ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்காங்க, நீங்கள் அந்த ரூமில் சாவியை நைஸாக எடுங்க, நான் வீட்டில் சாயந்தரம் எல்லார்ட்டையும் சொல்லுற மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்கு போகிறேன், அம்மாவை கூட கூப்பிட்டு போகிறேன்,
அம்மாவும் வந்து வெளியில் போக வைக்கல, இங்கேயே இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் கூட்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கே கிராமத்துக்கு கூட்டி போய் எடுத்துருவோம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறடா, அப்படி பண்ணிடுவேன்டா. அப்போனா தான்டா அந்த ரோகிணி கதை சரியாகும். இந்த முத்து மீனாவுக்கு போன மத்தியில் நீ வந்து ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணி ஜேன்னு வாழண்டா, அதை நான் பார்க்கணும். உங்கள் பாட்டி வந்து முதல்ல சொன்னாப்புல, இந்த மாதிரி யார் இந்த வீட்டு வாரிசை ஃபஸ்ட்டு கொண்டு வராங்களோ அவங்க நான் குடும்ப சொத்து கொடுப்பேன் இப்போன்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் மறந்துருக்கோம். இப்போ வந்து அவங்க எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பாங்க, பத்திரத்துலேருந்து எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம போகிறதும் சரி. அது போக என் மாமியார் ஏகப்பட்ட நகை வச்சுருந்துச்சி, அதை நான் எடுத்து எனக்கு வச்சுக்கிட போகிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா எதையாவது செய்வோம், பணத்தை வச்சு ரோகிணிக்கு இது பண்ணுறோம், அந்த நகையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு இருக்க மாதிரி தான், உங்களுக்கு அப்புறம் எனக்கு தானே தருவீங்க அப்படிங்கும்போதே மனோஜ், உன்னையை தவிர யாருக்கிட்டா கொடுக்க போகிறேன், உன்னையை தவிர யார் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீ கடைக்கு போ விட்டு போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மனோஜ் கொடுத்த ஐடியா வந்து நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக என் மாமியார் வீட்டில் பணம் வச்சுருக்கோம், நகையும் வச்சுருக்கோம். நம்ம வந்து கண்டிப்பாக அதை எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் ரூமில் சாவியை பார்க்குறாங்க. சாவியை பார்த்துறாங்க. ரைட்டு, சாவி கிடச்சிருச்சு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க. எங்கள் அண்ணாமலை விஜயா கூப்பிட்டு சொல்லுதாங்க, இங்கே பாரு விஜயா, எங்கள் அம்மாவோட மருத்துவ வச்சு சொன்னாங்க, அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க சீக்கிரம் சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீ நல்லா பார்த்துக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கு முடியலைங்க, உங்கள் அம்மாவை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு, பயங்கரமாக சவுண்டு பார்ட்டி, அவங்க இனி அதை செய்யுங்க இதை செய்யுன்னு சொல்லுவாங்க, என்னால் முடியாதுங்க அப்படிங்கிறாங்க விஜயா. வேலைக்கு கூட ஆள் வைக்கிற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம், அப்படி வேலைக்கு எதுக்குங்க ஆள் வைக்கணும் அப்படிங்க. இங்கே பாரு, மீனாக சமைச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்குது, அது எதுக்கு சமைக்கணும்னு கேட்கும். வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிடுவோம். உனக்கும் உடம்புக்கு முடியல நான் சொல்லிக்கிறேன், நீ வந்து சரி பண்ண பாரு அப்படிங்கும்போது, சரிங்க ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, டேய் சாவி எடுத்து வச்சுட்டேன், நைட்டு வந்து வீட்டில் நீ எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லணும், எனக்கு அது தெரியாத மாதிரி அப்படியாடா மனோஜ்னு நான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் சொல்லிடுறாரு, நான் 2 நாளைக்கு ஊருக்கு போகிறேன், கடையை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது சந்தோஷ் சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வியாபாரமே ஆகாத, கடையை திறந்துட்டு எப்பவும் போல் உட்காரணும், நாங்கள் நல்லா பேசிக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. அதானே இந்த கடையை வியாபாரம் நல்ல மாதிரி நடத்தி இனி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்க மாட்டீங்க, கடைசி வரைக்கும் நான் அப்படியே தான் கிடக்கணும், உங்களுக்கு நான் கடை அங்கங்கே வாங்கி வந்து சம்பளம் வந்து அனுப்பணுன்னே அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள் மனோஜ், அதை சொல்லலை, பெருசாக வியாபாரம் இல்லையா அதை சொல்கிறோம், சரி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் நைட்டு வீட்டுக்கு வராங்க, வந்து எப்போ எல்லாம் எல்லார்ட்டையும் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜோட பாட்டி, என்னடா பேசணும், நிறைய படிச்சிருக்கேன், வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணித்தாங்க, பணம் தாங்கன்னு கேட்பேன். அண்ணாமலை வேலையை முடிஞ்ச பிறகு தான் பார்க்கணும், அதுவும் வந்து எல்லாருக்கும் சேர்த்து தான் பணம் கொடுப்பான். அண்ணாமலை நீ ஒட்டுமொத்த பணத்தையும் இவன்லாம் கொடுத்துடாத, இவன் மொழியே சரி கிடையாது, என்ன இவன் வந்து குடும்பத்தை பார்ப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நீ என்ன செய்ய, உன் வார பணத்தை 3 பையன்மார் பேர்லேயும் போட்டு வச்சுக்க, ஏன் உன் உன் பேரில் கூட போட்டு வச்சுக்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. பாட்டி அதை சொல்லலை மனோஜ், முதல்ல இரு, ஆமாம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கொண்டு விட்டுறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா நான் வெளியூர் போகிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவேன், 2-3 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. சரிடா போய்ட்டு வா அப்படிங்கும்போது, இல்லைப்பா குடும்பத்தோடு போகணும் அப்படிங்கும்போது எல்லோரும் பார்க்காங்க. முத்து சொல்கிறாங்க, டேய் நீ அப்படி சொல்லவே மாட்டேடா, நானும் அண்ணன் தம்பியே கிடையாதுன்னு சொல்லுவியா, இப்போ நீ என்ன குடும்பத்தோடு போகணுங்க அப்படிங்க. டே இப்போவும் சொல்கிறேன்டா, நான் யார்ட்டும் அண்ணன்னு சொல்ல மாட்டேன், தம்பின்னு சொல்ல மாட்டேன், நான் குடும்பத்தோடு வச்சுன்னு சொல்கிறது எங்கள் அம்மாவை தான் அப்படிங்கிறேன். அதானே அம்மாவை தான் நான் கூப்பிட்டு போவேன் அப்படிங்க. டே மனோஜ் என்னையை கூட்டி போவேன், எங்கடா கூட்டி போகிறேன் அப்படிங்கும்போது, ஏம்மா நம்ம 2 பேரும் பாம்பே போகிறோமா, அங்கே 2 நாள் இருந்தால் வரோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டேன் நம்மளை, விஜயா இதெல்லாம் உங்கள் பிளான் தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு போய்ட்டு வாங்க அப்படிங்கும்போது, மனோஜே விஜயா அங்கே தங்கிறதுக்கு சௌரியமாக இருக்குமா அப்படிங்கும்போது, நான் பார்த்துக்குறேன்ப்பா, அம்மா நான் இப்போ எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, சரி பார்த்துக்கோங்க, எங்கே போனாலும் பத்திரமா போய்ட்டு பத்திரமா வாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ் சூப்பராக சொன்னடா, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டடா, நாளைக்கு நம்ம போகிறோம், அங்கே என்ன இருக்கோ அப்படியே ஆட்டையை போகிறோம்டா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே மறுநாள் காலையில் எல்லோரும் வேலைக்கு அவங்க கிளம்பி போகிறாங்க. முத்துக்கு மீனாவுக்கும் வந்திருக்கு, அந்த டெக்கரேஷன் ஆர்டரை சிறப்பாக பண்ணுதாங்க. பண்ணிவிட்டு அண்ணாமலைட்டு வந்து சொல்லுதாங்க, எப்போ சூப்பராக பண்ணிட்டோம், அந்த ஆர்டர் வந்து அந்த கம்பெனிக்காரங்க ரொம்பவே பிடிச்சி போச்சா, அதனால் இனி எந்த ஆர்டர்னாலும் எங்களுக்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதன் மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்குப்பா, அது மேலே விட கெட்டதுக்கும் போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா வீட்டிலேருந்து மீனாவும் முத்துவும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. போகிறாங்க. அங்கே சீதா அம்மா சொல்கிறாங்க, இப்படி சத்யா பண்ணோன்னு நினச்சி கூட பார்க்கல, அங்கே வீட்டோட மாப்பிள்ளையாகவே இருந்துட்டான் அப்படிங்கும்போது, என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க.
ஆமாம், இனிமேல் இங்கே வர முடியாது, என் மாமனார் பிஸ்னஸை பார்க்க ஆள் கிடையாது, நான் தான் பார்க்கன்னு சொல்லி இருந்துட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம சொன்ன மாதிரியே அந்த சிந்தாமணி பண்ணிட்டா பார்த்தீங்களாங்க, நல்ல மாதிரி பேசி என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை வைக்கலன்னு சொல்லி சத்யாவை வீடு கொண்டு போய் வீட்டோட வச்சிட்டாங்களே, இது ஏங்க சத்யாவுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, இங்கே பாரு மீனா, சத்யா வந்து சின்ன பையன் கிடையாது, அவனுக்கு நல்லாவே எல்லாம் விவரம் தெரியும், என்ன நடக்குது ஏது நடக்குன்னு. அவனே புரிஞ்சுக்கிட்டு இங்கே வருவான். அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணலை, அதனால் வந்து அவனுக்கு சரி எது தப்பு எதுன்னு புரியும். அவன் வர அன்றைக்கி நம்ம இது பண்ணிக்கிடுவோம் விடு அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் சத்யா கால் பண்ணுறாங்க, முத்துக்குமாமா நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குன்னு நினைக்க வேண்டாமாம்மா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் மாமா கால் பண்ணேன், எங்கள் மாமா பிஸ்னஸ் பார்க்க ஆள் இல்லை, அதான் மாமா பார்க்குறேன் அப்படிங்கும்போது, டேய் அது ஒன்றும் இல்லை, மாமாவுக்கு உடம்பு சரியில்லை நீ பார்க்கணும் ரைட்டு, ஆனால் உண்மையிலே அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரா நடிக்காரா அதை புரிஞ்சுக்க அப்படிங்கும்போது, இல்லை மாமா உண்மையிலே அவர் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கார், பிஸ்னஸ் அந்தளவுக்கு பார்ப்பார், ரொம்பவே நொறுங்கி போயிட்டார், ரேகா ஒரே பொண்ணுல மாமா அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்துக்கா, உங்கள் அம்மாவே அடிக்கடி வந்து பாரு, நீ ஒரே பையன், நீ வந்து கடைசி காலத்தில் சப்போர்ட்டாக இருப்பேன்னு நினச்சவங்க ரொம்ப நினச்சிருப்பாங்க போல், இப்போ நீ வரல அப்படிங்கும்போது ரொம்ப சங்கடப்படுதாங்க அப்படிங்கும்போது, நான் உடனே கிளம்பி வரேன் மாமா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. என்னம்மா நீங்கள் அந்த மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே தானே இருக்கேன், அடிக்கடி உங்களை வந்து பார்ப்பேன், என் மாமனாருக்கு உடம்புக்கு முடியல அதனால் கூடயே இருக்க வேண்டியது சூழ்நிலைமா அப்படிங்கும்போது, சரி பார்த்துக்கடா, அம்மா உன்னை நம்பி தாண்டா இருக்கேன் அப்படிங்கும்போது மீனா சொல்லுவாங்க, ஏம்மா அப்போ நானும் உன்னை பார்த்துக்க மாட்டேனாம்மா, நீ வந்து சத்யாவை தான் நம்புதியாம்மா அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு 3 பிள்ளைகளும் தான் முக்கியம், ஆனால் சத்யா சின்ன பையன்ல என் கூடயே இருந்தாம்ல, திடீர்னு புசுக்குன்னு போனோன்னே என்னால் தாங்கலை வைக்கலன்னொன்னே, இல்லைம்மா நீ அப்போ என்னோட வந்துடுறியா அப்படின்னோடனே, இல்லை அப்படி இல்லைம்மா நீ என்னோட வந்துரு அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, அது சரியாக வராது, அத்தை இங்கே இருக்கட்டும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ திடீர்னு கொண்டு அத்தையை கொண்டு அங்கே வச்சேன்னா அவங்களுக்கு அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க நல்ல வேலை செஞ்சு சாப்பிட்டாலு சரியா டபார்னு உட்கார மாட்டாங்க, கொஞ்சம் காலம் போகட்டும், அவங்கள்ட்ட சரியாக இருந்தால் அவங்க உண்மையாக தான் இருக்காங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா அன்றைக்கும் அம்மா கொண்டு வச்சுக்க, அது வரைக்கும் நீ இதை பற்றி யோசிக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்ட்டு இருக்கோம். ரேகா கால் பண்ணிடுறாங்க, எங்கே இருக்கீங்க, புதுசாக 2 பேர் ஃபைனான்ஸ் வாங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படிங்கும்போது, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போனீங்க அப்படிங்க, அம்மாவை பார்க்க போனேன் அப்படிங்கும்போது, இங்கே சிந்தாமணி முழிக்காங்க, என்ன மாப்பிள்ள அதுக்குள்ளே அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்கிறீங்க, வந்து ஒரு 2 நாள் தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, எங்கள் மாமா சொன்னாங்க அதான் போனேன் அப்படிங்கும்போது, ஓ அந்த முத்து மீன் அந்த வேலையை பார்க்குறாங்களா, அந்த டெக்கரேஷன் வேலையும் பார்த்துட்டு இந்த குடியில் கேப்பில் இதையும் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ள உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, மாதத்துக்கு ஒருக்க போய் பாருங்கள் வைங்க, தினம்லாம் போயிட்டு இருக்காதுங்க, நம்ம ஃபைனான்ஸ் பண்ணுறோம், பணம் வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க வச்சிட்ருக்கீங்க, டபார்னு யாராவது எடுத்து போயிட்டாங்க என்ன அப்படிங்கும்போது, சரித்த நான் மாதத்துக்கு ஒருக்க போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, ஏங்க நம்ம போட்ட பிளான் ரொம்ப சூப்பராக இதாகுது அப்படின்னோடனே அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, நான் எத்தனை நாளைக்கு தான் அம்மாவோட்ட வந்து எனக்கு உடம்புக்கு முடியல வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறது, நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் உண்மையை சொன்னால் அவங்க 2 பேரும் கிளம்பி இப்போமே பெறுவாங்க, தயவுசெய்து நீங்கள் சொல்லவே வேண்டாம், உடம்பு முடியாத மாதிரியே நீங்கள் வந்து அவங்கள பார்க்கும்போது பண்ணுங்கள், நம்ம பொண்ணு நம்மகிட்டே இருக்கோம், சத்யாவும் வந்து நம்மகிட்ட இருக்க பணத்தை பல மடங்கு ஆக்கட்டும் விடுங்க, நானும் வந்து இந்த தொழிலே பணம் முதலீடு பண்ணலான்ட்டு இருக்கேங்க, டெக்கரேஷன் வேலையை வந்து மீனா வந்து பயங்கரமாக எடுத்து பண்ணுறா, அவளுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவட்ட தான் ஒன்று கொடுக்காங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியல, அதனால் வந்து நானும் இந்த ஃபைனான்ஸ்லேயே பணத்தை இது பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை சிந்தாமணி இவன் லைனில் உனக்கு தெரிஞ்ச பழைய வேலையை பாரு, இந்த ஃபைனான்ஸில் நீ பணத்தையும் போட்டோன்னா மாப்பிள்ளை கண்டிப்பாக இது வேற ஒன்று இருக்குதுன்னு நினைப்பார் அப்படிங்கும்போது, அதுவும் சார் தாங்க நீங்கள் சொல்லுவது சார் தான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே முத்து மீனாவும் பேசின்னு இருக்காங்க வீட்டில். இதை பாட்டி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேரும் அங்கங்கே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை அந்த மீனாவும் முத்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அந்த ரவியும் சுருதியும் பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னடா நடக்கு, அந்த ரவி இப்போ தான் படிக்கிறான், அவனுக்கு என்ன கல்யாண ஆசை வந்துருச்சா, அந்த முத்து டிரைவர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான், மனோஜ் கல்யாணம் முடிச்ச பிறகு தானே கல்யாணம் முடிக்குன்னு அவன் சொன்னான், இப்போ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஏம்மா எனக்கும் அப்படி தான்மா தோணுது, பேசாமல் அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோமாம்மா, அவங்க 2 பேருக்கும் அவங்கள 2 ஜோடிக்கும் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது அப்படிங்கும்போது, அண்ணாமலை அதுவும் சரிதான், பிடிச்சவங்களே நம்ம இது பண்ணுவானே, கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், அவங்க அப்பா அம்மா வர சொல்லு அப்படிங்கும்போது, மீனாவுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா தான், தம்பி தங்கச்சி இருக்காங்க, அதுபோக ஸ்ருதிக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பேச மாட்டாங்க, இவங்களே வேண்டான்ட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ ஒன்று செய்வோம் அண்ணாமலை, நம்ம வீட்டிலே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்குவோம், விஜயா வரட்டும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா விஜயா வர்றது வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும், அவளும் மனோஜும் வெளியூர் போயிட்டு பையன் வரட்டும், இவங்க 2 பேரும் விரும்புகிறாங்களே நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம், நான் சொன்னால் ஏற்றுப்பா அப்படிங்கும்போது, விஜய் அந்த ஆட்டம் ஆடுவாளடா, சரி இவங்களை கூப்பிட்டு நம்ம பேசுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் கூப்பிட்றாங்க, சுருதி ரவியும் கூப்பிட்றாங்க.
நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்களா அப்படின்னு முத்து மீனாவும் கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு மண்டையாட்டுறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னோடனே மீனா சிரிக்கிறாங்க. சுருதியுமே சிரிக்கிறாங்க. சரி பாட்டி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போட்ட முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி மஞ்சக்கயிறு எடுத்து கொடுக்காங்க. அண்ணாமலை சந்தோஷமாக பார்க்காரு. சரி ரைட்டு, இனிமையாவது மருமகன்னு ஏற்றுக்கூடாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மனோஜ் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. பாட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, டேய் அவங்க விரும்புகிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம் அவங்க விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுங்களா போங்க அப்படிங்கும்போது, அப்படியே மனோஜ் நீ படிப்பு முடிச்சிட்டல, நீ என்றைக்கு வந்து வேலைக்கு போகிற, வேலைக்கு போனப்புறம் உனக்கு கல்யாணம், நீ மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க, சீக்கிரம் பண்ணு. உனக்கு இளைய ரவிலாம் கல்யாணம் பண்ணிட்டான், முத்துலாம் கல்யாணம் பண்ணி எதுவும் நினைக்காத, அவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்க, விரும்பிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் பண்ணி வச்சுருக்கோம், சரியா? நீனும் சீக்கிரம் வந்து என்ன செய்ய, ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போ அப்படிங்கிறேன். சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய் நீனும் உங்கள் அம்மையும் எங்கேயோ போகிறேன்னீங்க அப்படிங்கும்போது, அப்பா அம்மா ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுக்க ஒரு இடத்துல நிற்காங்க, அதான் வந்தேன், என் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நேராக விஜயா இருக்க இடத்துக்கு போயிருந்தாங்க. ஏம்மா வீட்டில் நடக்க கூத்துலாம் பெருங்கூத்தாக இருக்குது, பாட்டி வந்து முத்து மீனாவுக்கும் ரவி சுருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காங்க அப்படிங்கிறாங்க. எப்பா நல்ல வேலை பண்ணி வச்சிட்டாங்களா, நல்லதே நடக்கட்டும், உங்கள் அப்பாவை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது உங்கள் பாட்டிக்கு உடம்பு முடியல, எங்கேயாவது கொண்டு சேர்த்து விட்டு வருவாரா, வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, ஏம்மா இதுவும் நல்லது தானம்மா, பாட்டி வீட்டுக்கு வந்த பிறகு தானே நம்மளுக்கு வந்து பாட்டி வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது, இதை ஆட்டையை போடலாம், அந்த நகையை ஆட்டையை போடலாம், பணத்தை ஆட்டையை போடலாம் நம்மளுக்கு தோணுது அப்படிங்கும்போது, டே மனோஜ் அங்கே எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, நகை நிறைய நகை இருக்கும், அந்த நகையை எப்படியாவது நான் எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும்டா அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அத்தைக்கு தெரியும்ல பாட்டிக்கு அப்படிங்கும்போது, டேய் அதெல்லாம் மறந்துட்டு தானே செய்யும் அப்படிங்கும்போது, அதை எங்கேம்மா கொண்டு வைப்பீங்க அப்படிங்கும்போது, டேய் உன் கடையில் தான் லாக்கர் இருக்குல்லடா, அங்கே வச்சுக்கிடுவோம்டா, அங்கே வச்சுட்டு உங்கள் பாட்டியை கொஞ்சம் நாள் கழித்து ஒரு வாரத்தை அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன், உங்கள் அப்பா என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க போகிறாரு, இல்லைன்னா இந்த நகை கொடுத்து புது நகை வாங்கிட போகிறேன், மனோஜ் எனக்கு வாங்கி தந்தாலும் நான் கழுத்தில் போட்டுக்கிட போகிறேன் அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினைக்காரு. அங்கே ஏகப்பட்ட பணம் இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கடையில் உள்ள பொருளெல்லாம் புது பொருளை மாற்றிடலாம். அது போக தேவிகா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரி கொடுக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு 10 லட்சம் தந்திருக்கேன், நீங்கள் வந்து எதை பண்ண மாட்டேறீங்க எதை பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு டபார்னு இந்த 10 லட்சத்தை கொடுப்போம், அதான் உங்கள்கிட்ட வாங்கின பணம் இதில் இருக்குது, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். அது போக ரோகிணிக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு பார்லர் ஏதோ வச்சு கொடுத்தா அவள் நம்மளுக்கும் அவளுக்கும் சம்மந்தம்ட்டு போயிட்டு பௌத்துலேயும் இல்லது ஒன்றும் இல்லாமல் போயிடும், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு பக்கத்தில் போயிடுறாங்க. அப்படியே போவோம் அப்படிங்கம்மா, இப்போ போகக்கூடாது, இப்போ போனோன்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலை பஞ்சாதியும் அண்ணாமலை பையனும் வந்திருக்காங்க அப்படின்னு ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கொஞ்சம் இருட்டட்டும் அதுக்கப்புறம் போவோம்னு சொல்லி இருட்டின பிறகு போகிறாங்க. இப்போ பக்கத்து வீட்டிலலாம் பார்க்காங்க, யாரோ வந்திருக்காங்களா, கார்லாம் வந்து நிற்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த நாச்சியார காலுக்கு உடம்பு சொல்லி யாரும் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்காங்க. இங்கே நைஸாக கதவை திறந்துக்கிட்டு வீட்டில் உள்ள பொருளை பூரா எடுக்கணும்னு அங்கங்கே பார்க்காங்க, ஒன்றுமே இல்லை. டேய் என்னடா மனோஜ் ஒன்றுமே இல்லை, அத்தை நிறைய நகை வச்சுருந்தாங்க, அது போக பணம்லாம் வச்சுருப்பாங்களோடா, வீட்டு பத்திரம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இது எல்லாமே அண்ணாமலை ஊருக்கு வரும்போது பேக் பண்ணி அண்ணாமலை வீட்டுக்கே மெட்ராஸுக்கே கொண்டு வந்துட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் வேலை பார்க்குற பாப்பாத்தியம்மா வராங்க. இதை பார்த்துட்டு யாருன்னே தெரியலையே, அங்கே நம்ம அம்மா வந்து மெட்ராஸில் இருக்காங்க, அவங்க இந்த நிலமையில இங்கே யாரும் வரப்போகிறது இல்லையே, வீட்டுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ வந்துட்டாங்கன்னு பயங்கரமாக கத்துட்டாங்க. அதுனோடனே வெளியிருந்து வந்தவங்க எல்லோரும் கதவை பூட்டிக்கிட்டு எல்லா ஊரே வந்துடுது. வந்தோடனே ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டுதாங்க, ஸ்டேஷன்லேருந்து வந்துடுறாங்க. கதவை திறந்து பார்க்காங்க, இங்கே விஜயாவும் மனோஜும் இருக்காங்க. அப்போ ஊருக்காரங்க, என்னங்க நீங்கள் வந்திருக்கீங்க, எதுக்கு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, லைட்டை போட்டு இருக்க வேண்டியதானே வைக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, ஏன் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரக்கூடாதா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. வரலாங்க, வந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளோ சவுண்டு கூப்பிடுதோம் அப்போ வெளியே வரல அப்படிங்கிறாங்க, எங்களுக்கு உள்ளே கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வாங்க எதனாலும் ஸ்டேஷனில் பேசிட்டோன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருந்தாங்க. அங்கேருந்து அண்ணாமலை ஊரில் இருந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எப்பா உன் பொஞ்சாதியும் பையனும் வந்திருக்காவா, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு லைட்டு கீட்டு ஒன்றும் போடாமல் இருந்தோன்னா பாப்பாத்தியக்கா வந்து வீட்டில் யாராவது வந்துட்டாவா அப்படின்னு சொல்லி கணச்சோடனே நாங்கள் எல்லோரும் ஊரே கூட்டிருச்சு ஸ்டேஷனில் கொண்டு விட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலைக்கு மனோஜ் வந்து பாம்பே போகிறேன்னு தானே சொன்னான், அங்கே எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு, டே முத்து விஜயாவும் மனோஜும் வந்து பாம்பே போகிறேன்னு தானே சொன்னாங்க, இப்போ நம்ம கிராமத்தில் இருக்காங்களா அப்படிங்கும், அங்கே எதுக்கு போனாங்க அப்படிங்கும்போது, வேறு எதுக்கு போயிருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவங்க எல்லா பொருளையும் அப்படி எப்படி வச்சுட்டு போயிருப்பாங்க, பணம் நகைலாம், அதை இவங்க ஆட்டையை போட்டுக்கலாம், இவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் தான் விரும்புவாங்க உங்களுக்கு, அது இங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரில அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. பார்த்தீங்களாப்பா இப்போ கூட மனோஜோட புத்தியோட அம்மா புத்தி எப்படி பேருக்கு பார்த்தியாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க இன்னும் மாறவும் மாட்டாங்க, அவங்க மாறணும்னு நான் நினைக்கவும் இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்குடா,
முதல்ல வண்டியை ஸ்டேஷனுக்கு விட்றா அப்படின்னு சொல்லி கிராமத்தில் உள்ள ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா மனோஜை பார்த்துட்டு முத்துக்கு சரியான கடுப்பாகுது. இந்த மாதிரியான தேவையில்லாத ஐடியாலாம் நீ தானடா கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ஸ்டேஷனில் சொல்லுவாங்க, தம்பி இதெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, வீட்டில் கூட்டி போய் பார்த்துக்கோங்க, சொந்த வீடாக இருந்தாலும் சரி தான், எந்த வீடாக இருந்தாலும் சரி தான், போக வேண்டிய நேரம் தான் போகணும், ஒழுங்காக சொல்லி கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவை ரொம்ப கடுப்பில் அண்ணாமலை கூப்பிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.